96ல ஜெயலலிதா அவர்கள் தலைமையில உள்ள அதிமுக படுதோல்வி அடைஞ்சு. அப்பவும் அதுல இருந்து சில அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் வந்து திமுக போய் சேர்ந்தாங்க. அதிமுக கட்சியே அழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப 2001ல மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா 96ல ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்கு போடுறத கடுமையா ஆதரிச்ச கட்சிகள் சில போய் அதிமுகவுடைய கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதே மாதிரி இப்ப தமாகாவுக்கு அதிமுகல இருந்து போய் சேர்றாங்க, அமைச்சர்கள் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அதிமுக வலதுசாரி முகமா தமிழ்நாட்டுல இருக்கிற காரணத்தினால அதிமுக எளிதில் அழியாது. அதனால வருங்காலத்துல அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இத இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைய சூழ்நிலையில் அவர் வந்து கட்சியை விட்டு எதிர்த்து போனவங்க மேல எடுக்கிற நடவடிக்கைகள் கடுமையா ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறத பார்க்கும்போது அதிமுக தமிழகத்தில் மீண்டும் வலுவா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து.